ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்கே கட்சியில் சேர்ந்து மறுபடியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணீங்களா? இதுக்கு பேர் என்ன? ஒன்று, தேர்தல் வருவதற்கு முன்னாலே பெரும்பான்மை பலன் எங்ககிட்ட இருக்கிற போதே திமுகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் என்று நினைத்தவர்கள் யார்? அதற்கு அவரெல்லாம் பதில் சொல்லிட்டு, இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் அண்ணா திமுகவோடு திமுக இணைந்து ஒரு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு சதி வலை பின்னியது இதுதான் முதல் தடவை. அதை முறியடித்த பெருமை தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவராக இருக்கிற நம்முடைய இன்றைய முதல்வர் என்றைக்கும் முதலமைச்சராக அரியணை அமரக்கூடிய தளபதி ஒருவரால் தான் முடிந்திருக்கிறதே தவிர யாராலும் இல்லை. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது நாங்கள் சொன்னதை தான் விஜய் டெல்லியில் பேசிட்டு வந்தார். இல்லை, இவருக்கு எப்படி தெரியும் டெல்லியில் பேசிட்டு வந்தது? அவர் பேசினது பாரத பிரமோடு கடிதங்கள் தந்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வாங்கியிருக்கிறார். ஒன்றே எங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், அவருக்கு பதில் சொல்லிட்டு, தமிழ்நாட்டில் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் நாம் தயாரிக்கின்ற போது வேறு அண்டை மாநிலங்களாக இருக்கிற கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிராவில் மத்திய அரசால் ஒரு மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் நிதியை பெறுகிற அந்த மானியத்தை பெற்ற பெருமை அந்த மாநிலத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ 5000 மெகாவாட் சோலார் எனர்ஜி என்று சொல்லப்படுகிற சூரிய வெப்பத்தால் மின்சாரம் தயாரிக்கின்ற போது 1 ரூபாய் கூட மத்திய அரசால் மானியத்தை அவர்கள் பெற முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் என்பதை அவர் பதில் சொல்லட்டும்.